வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு, இந்த HDFC பேங்க்குக்கு பின்னாடி என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற முக்கியமான விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் கோல்டில் என்ன மாதிரியான சேஞ்சஸ், கச்சா எண்ணெய் பற்றின விஷயங்கள் எல்லாம் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த மீன் டைம் நிறைய பேர் பிகினராக, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இப்போ தான் நான் கொஞ்சம் நாளாக தான் இருக்கேன், ஒரு 1 இயராக தான் இருக்கேன், எனக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட் தொடர்ந்து கீழே போயிட்டு இருக்கேன், நான் என்ன மாதிரி அப்படிங்கிற நிறைய கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் கூட இந்த வீடியோவில் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன், எடுத்துக்கோங்க. ஓகே, இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் ட்ரெண்டில் ஆரம்பித்து அப் ட்ரெண்ட் போய் திருப்பி டவுன்னு ஏறி சைட்வே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி போன ஒரு வாரத்துக்கான மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 2% வரைக்கும் growth நோக்கி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், பட் ஒரு 2% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் நல்லா கவனிங்க, எப்போவுமே ஒரு ஸ்பைக் எடுக்கும்பொழுது அது வால்யூம்னால ஸ்பைக் எடுக்குதான்னு பார்க்கணும். வால்யூம்னால ஸ்பைக் எடுத்து கொஞ்ச நாள் ரன் ஆகுதுன்னா, கொஞ்சம் நேரம் ரன் ஆகுதுன்னா ஆப்வியஸாக மார்க்கெட் கீழே வரப்போகுதுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே கவனிங்க, இந்த இடம் கரெக்டாக பாருங்க, ஸ்பைக் எடுத்தது, அப்போ நல்லா தெரியுது ஒரு மாதிரி சைட்வே எடுத்து, ஸ்பைக் எடுத்ததுக்கு சைட்வே எடுத்து போகுது. அகைன் மார்க்கெட் என்ன ஆகுது, கீழ் நோக்கி சேம் டே நேற்றே பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்கு. ஸோ இதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியான்னு கேட்டால் எஸ், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, நிறைய மக்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படக்கூடியவங்கலாம் பிரேக் போட்டு நிறுத்துறாங்க. அது தெரியுதா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் உங்களோட ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ளே வரும்போது சரியான ப்ரைஸ் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வரதுக்கு இது ஒரு சின்ன வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கடுத்து இன்னைக்கு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இந்த மாதிரி ஆசிலேட் ஆகிட்டு இருக்கேன்றது கவலைப்படாதீங்க. லாஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கான ரெக்கார்ட் வைக்கிறேன். அதில் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ், அதாவது ரெட் கலரில் இருக்க லைன் வந்து 50 டேஸ்க்கான மூவிங் ஆவரேஜ், கீழே இருக்க கிரீன் கலர் வந்து 200 டேஸ்க்கான மூவிங் ஆவரேஜ். இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்போ மார்க்கெட் எங்கே இருக்குது நீங்களே பார்த்துக்கங்க. எல்லா கம்பெனியுமே அவங்களுடைய Q4 ரிசல்ட்டை ஓரளவுக்கு அனௌன்ஸ் பண்ணிகிட்டே வராங்க, டிவிடெண்டஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் தான் இருக்குது. ரொம்ப பெரிய அளவுக்கும் இல்லாமல் ரொம்ப வீழ்ச்சியும் இல்லாமல் ஓரளவுக்கு நம்ம எதிர்பார்த்த ஆவரேஜ் பிஸ்னஸை எடுத்துகிட்டு வராங்க Q4லன்னு தெரியுது. அப்போ நம்ம அதை கன்சிடர் பண்ணலாமான்னா எஸ், ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் பீரியாடிக்கலாக நீங்கள் வீக் ஆன் வீக்னு டிசைட் பண்ணி கன்சிடர் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது முக்கியம் நீங்கள் எதை பார்க்கணும், வால்யூம் அதிகமாக இல்லாமல் பார்த்து. அடுத்தது கோல்டு ப்ரைஸ். கோல்டு ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அதாவது 14,650 ரூபா இருக்குது. பட் இது 14,650 ரூபான்னு நம்ம இங்கே ஆன்லைனில் தான் பார்க்குறோமே தவிர, பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு நேற்று ஈவினிங் போயிருந்தேன். அந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 ரூபாய் கம்மியாக இருக்குது, 100 ரூபாயிலேருந்து 150 ரூபா கம்மியாக இருக்குது. ஈவன் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த ஜுவல்லரி ஷாப்பில் 14,520 ரூபா தான் இருக்குது மார்க்கெட் ரேட்டு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் 14,650 காட்டுது. ஸோ இது எந்த கணக்குன்னு தெரியல, பட் ஸ்டில் இது மாதிரி மார்க்கெட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க நிறைய ஒரு வேளை ஸ்டாக் வச்சுருந்தாங்கன்னா அந்த ஸ்டாக்கை வச்சுக்க வேண்டாங்கிறதுக்காக டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் செல் பண்ணுறாங்களோ அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்குது. பட் கோல்டுக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை இருக்கா, சில்வருக்கு இல்லையா அப்படிங்கிறது புரியல. ஏன்னா சில்வர் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை. இப்போவும் பார்த்தீங்கன்னா 290 ரூபாய்க்கு கிட்ட அது வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்கிறத நம்ம கவனிக்க முடியுது. ஸோ இது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய பெரிய ஜுவல்லரி ஷாப் வந்து அவங்களுடைய ஸ்டாக்கை டைல்யூட் பண்ண ட்ரை பண்ணுறாங்களோங்கிற சந்தேகம் இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு கச்சா எண்ணெய் கையிருப்பு SPR அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 60 நாள் இருக்கிறதா பார்த்தோம். இப்போ நம்ம செக் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து சேஞ்சஸ் நடந்திருக்கு இன்கமிங்கில். அப்போ 78 நாள் வரைக்கும் இருக்கிறதா இப்போது அப்டேட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது உங்களில் நிறைய பேருக்கு இன்றைக்கி, அதாவது May 27 ITC, பல பேர் ITC ஸ்டாக் வச்சுருப்பீங்க. ITC வச்சுருக்கக்கூடியவங்களுக்குலாம் மேபி இன்றைக்கி ஈவினிங் இல்லை நாளைக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். 8 ரூபாய் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கான ரெக்கார்ட் டேட்டில். அடுத்து மார்க்கெட்டில் இன்றைக்கி மோசமான நிலைமை அப்படின்னு எதுவும் இல்லாத போவே கூட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த சீமென்ஸ் எனர்ஜி, ABB இந்த மாதிரி கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மேல் நோக்கி போயிட்டுருக்கு. ஈவன் அதானி போர்ட்லாம் கூட பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ், அதானி போர்ட், அதானி எனர்ஜிஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு பாசிட்டிவாக போயிட்டு இருக்கிறத நம்ம கவனிச்சுட்டு வரோம். இந்த மீன் டைம் கவனிச்சிங்கன்னா ONGC, HDFC, பேங்கிங் செக்டரில் இன்றைக்கி எதுவுமே பிரச்சனையே இல்லை. ONGC ஓகே புரியுது, அது ஆயில் சம்மந்தமான ஒரு இது, எதிர்காலத்தில் ஆயிலுடைய பயன்பாடு குறைப்புங்கிறதுனால அது ப்ரைஸ் குறையுது. ஆனால் இந்த HDFC வந்து சம்மந்தமே இல்லாமல் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 2% மைனஸ் ஆயிருக்கு. அப்போ HDFCயில் பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னா எஸ், இன்றைக்கி அதில் வந்து கேட்பார் இல்லாமல் போய்கிட்டு இருக்கிற நிலைமையை தான் பார்க்க முடியுது. ஏன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, HDFCயில் உங்களுக்கு ஒரு 45 கோடி ரூபாய் அன்ஆத்தரைஸ்டு ஃபண்ட் வந்து ரோட்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுக்கு போயிருக்கிறதா, அதாவது அன்ஆத்தரைஸ்டு ஃபண்டாக போயிருக்கிறதா ஆடிட்டரி ஃபைண்டிங்ஸ் வந்திருக்கு. இதில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேரடியாக வட்டி, அதாவது ஏதோ ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கோம் இல்லை ஒரு டெபாசிட் வச்சுருக்கோன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கோ இல்லை அந்த டெபாசிட்ஸுக்கோ ஒரு வட்டி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். அப்படி கொடுக்க வேண்டிய வட்டியை தவிர வேறு எந்த பணமும் நம்ம ஒரு கரண்ட் அக்கௌண்ட் கொடுக்க வேண்டிய வேலையே இல்லை. அந்த சூழ்நிலையில் இங்கே 45 கோடி ரூபாய் HDFCலேருந்து வெளியே போயிருக்கு. இது எந்த ஃபினான்ஷியல் இயரில் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24-25க்கான ஃபினான்ஷியல் இயரில் போயிருக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அதானு சக்கரவர்த்தி வந்து ஜாபை ரிசைன் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார். என்ன சொன்னார்னா, இங்கே வந்து நடக்கிற விஷயங்களை என்னால் வந்து டாலரேட் பண்ணிக்க முடியல,
அதனால நான் என்னோட எத்திக்ஸ்க்கு மாறா செயல்படுறாங்க, அதனால நான் வெளியே போறேன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்காக இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா 2026ல் இந்த கமிட்டி, அதாவது ஆடிட் கமிட்டி இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்றாங்க. அப்பதான் அந்த ஆடிட் கமிட்டி போட்டிருந்தாங்க. அதை ஐடென்டிஃபை பண்ணும்போது இந்த அன்ஆத்தரைஸ்ட் ஃபண்ட் வெளியே போயிருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இதில் இந்த கம்பெனியோட சிஇஓ, சிஎஃப்ஓ, இந்த மாதிரியான மார்க்கெட்டிங் மேனேஜர், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அவங்க எல்லாருமே இதில் இன்வால்வ் ஆயிருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வந்திருக்கு. அநேகமாக அதானி சக்கரவர்த்தியும் கூட விசாரணைக்கு கூப்பிட வாய்ப்பு இருக்கு. என்ன காரணத்துக்காக கொடுத்துருக்கிறதா சொல்றாங்கன்னா, இந்த ரோடு விழிப்புணர்வு, அதாவது சாலை பாதுகாப்பு சார்ந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக மகாராஷ்டிராவுடைய அந்த கம்பெனிக்கு, அந்த நிறுவனம், அது கவர்மெண்ட் கம்பெனி தான், பட் அதுக்கு கொடுத்ததா சொல்றாங்க. பட் இது கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதுன்னா தாராளமாக கொடுக்கலாம். எந்த ஒரு நிறுவனமும் வந்து சமூக அக்கறையோடு செயல்படுவதற்காக சில செலவுகளை செய்வாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் அப்படி நல்ல பேர் கிடைக்கும். ஆனால் இல்லை, விஷயம் என்னன்னா, இது ப்ராப்பராக ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி இந்த அமௌண்ட் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஜஸ்ட் லைக் தட் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்களா? ஜஸ்ட் லைக் தட் பண்ணியிருந்தா அது குற்றம் தான், புரியுதுங்களா? பட் 45 crores வந்து இவ்வளோ பெரிய HDFC பேங்க்குக்கு ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. இருந்தாலும் இந்த கம்பெனி மேலே இருக்கக்கூடிய அந்த கிரெடிபிலிட்டி உடையிறதுனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் உங்களுக்கு மற்ற பேங்க் செக்டார் விழுறதை விட அதிகமான வேகத்துக்கு இன்னைக்கு விழுந்திருக்கு. 2% மேலே விழுந்திருக்கு. ஸோ இது நீங்கள் பார்க்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால இப்போ என்ன பயம் வருதுன்னா, இந்த கம்பெனி, இந்த HDFC ஒரு காலத்தில் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஸ்டெபிலிட்டி இருந்தது இந்த போர்ட்ஃபோலியோவில். பட் இப்போ பிரச்சனைனா, இவ்வளோ நடக்கும்போது இந்த ஸ்டாக்கை நம்ம வச்சிருக்கிறோம் இல்லைன்னு சொல்லலை. ஒரு 3%, 5%, 4% டிபெண்ட்ஸ் ஆன் இதுவும் நீங்கள் வச்சிருப்பீங்க. பட் எனக்கு என்ன பயம் வருதுன்னா, ஏன் நம்ம இதை வந்து வேறு சில ஸ்டாக்கில் கன்வெர்ட் பண்ணக்கூடாது? ஏன்னா இதில் தொடர்ந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் வந்துட்டே இருக்குது. இன்னைக்கு கூட 750 ரூபாய்க்கு இந்த ஸ்டாக் கிடைக்குதுன்னு அப்போ யோசிச்சு பாருங்க, எங்கேருந்து எங்கே வந்து. ஸோ என் மனசுக்கு அப்படி படுது. நானும் அது மாதிரி ஏதாவது சில விஷயங்கள் செய்யலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வேறு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல கான்ஃபிடென்ட்டான சில கம்பெனிஸ்லாம் இருக்குது, அந்த பக்கம் பிரித்து டைல்யூட் பண்ணி போடக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நிச்சயமாக நான் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். அடுத்த நியூஸ் என்னென்னா எல்ஐசியில் பார்த்தீங்கன்னா என்னென்னா நெகட்டிவ், அதாவது கிட்டத்தட்ட 4% வரைக்கும் மைனஸில் போயிருக்கு. என்னடா பிரச்சனைன்னு போய் பார்த்தோம்னா, கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்க, 2% ஆஃப் த ஸ்டேக்கை விற்க போகிறாங்க, அதை ப்ரைவேட்டுக்கு விற்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் அதோட நியூஸு. அப்படின்னா இப்போ எவ்வளோ தான் இவங்க ப்ரமோட்டர் ஹோல்டிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிலைமைக்கு 96.5% ப்ரமோட்டர் ஹோல்டிங் இருக்குது. இதில் ஒரு 2% அவங்க டைல்யூட் பண்ணுறதுனால ஒன்றும் பெரிய லாஸ் ஆகிட போகிறதில்ல. ஆனால் ஸ்டில் பண்ண போகிறாங்களான்னா பண்ண போகிறாங்க. பட் இதை பண்ணுறதுனால இங்கே பாருங்க, அந்த கம்பெனி 1:1 போனஸ் கொடுக்குறாங்க. என்னைக்கு ரெக்கார்ட் டேட் கொடுத்துருக்காங்க? ஹார்ட்லி 29ஆம் தேதி மே இருக்குது. ஜூன் மாதம் ஒரு ஷேருக்கு 10 ரூபான்னு போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா பெனிஃபிட் கிடைக்கும், டபுள் பெனிஃபிட் இருக்குது. கச்சா எண்ணெயோட விலை அகைன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 97 ரூபா, 98 ரூபா, 95 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் பிளேஸில் வேரியஸ் ப்ரைஸில், அதாவது $95 பெர் பேரல் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. இன்னும் கூட குறையறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இது ஒரு ப்ளஸ் இல்லையா? முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, இப்போ ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதாவது எத்தனால் அதிகமாக கலக்கிறதுனால நம்மளோட வண்டிகள்லாம் இருக்கு இல்லையா, அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் குறையிறதாகவும் மைலேஜ் குறையிறதாகவும் ஒரு தகவல். அது எந்த அளவுக்கு அக்யூரேட்டுன்னு தெரியல. பட் இப்போ கவர்மெண்ட் என்ன நினைச்சாங்க, எத்தனால் அதிகமாக பயன்படுத்துறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுவோம்னு நினைச்சோம். ஆனால் இங்கே இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் அத்தன்டிகேட்டட் ரிப்போர்ட்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஐடியா, ஒரு ப்ரைவேட் கம்பெனி எடுக்கக்கூடிய விஷயங்கள் தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனால் கலந்து பயன்படுத்தும் போது மைலேஜ் அஃபெக்ட் ஆகுது, பட் எத்தனால் குறைவாக பயன்படுத்தக்கூடிய நேரங்களில் மைலேஜ் அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிற ஒரு பொது பார்வையை வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த என்ஜின்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறது எல்லாமே பெட்ரோலுக்கு உண்டான என்ஜின். அதாவது 10% எத்தனாலும் 90% பெட்ரோலும் இருந்து பயன்படுச்சுன்னா அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறதோ அதுக்கேற்ற மாதிரியான என்ஜின்ஸ் அது. இதில் போய் நம்ம வந்து 50% எத்தனால், 20% எத்தனால்னு கலெக்ட் பண்ணோம்னா நிச்சயமாக அந்த பிரச்சனை வரதான் செய்யும். பட் இனிமேல் காலங்களில் வரக்கூடிய இது வந்து எத்தனால் மூலமாக பயன்படுத்தினாலும் கூட பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இருக்காதுங்கிற மாதிரியான வண்டிகள் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு. இன்னைக்கு நம்மளுடைய கேள்வி என்னன்னா, ITC வில் கெட் பேக் ஆர் நாட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ITC ஒரு நல்ல கம்பெனி, முதல்ல புரிஞ்சுங்க. நம்பர் ஆஃப் டைம்ஸ் இதை பற்றி அடிக்கடி கேட்குறீங்க. ITC ஒரு நல்ல கம்பெனி. உங்கள் போர்ட்ஃபோலியோவில் எந்த ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும், நல்ல ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, 5%க்கு மேலே ஹோல்டிங் வச்சுக்க கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படி நீங்கள் 5%க்கு மேலே ஹோல்டிங் வச்சுக்க கூடாது அப்படின்னா எல்லாமே 5% வச்சுக்க முடியாது. ஒன்று 5 இருக்கும், 4 இருக்கும், 3 இருக்கும், 2 இருக்கும், 1/2% கூட இருக்கும் நம்மளோட போர்ட்ஃபோலியோவில். அந்த கணக்கில் பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கு என்னோட போர்ட்ஃபோலியோ 1.75% அரௌண்ட் அந்த ரேஞ்ச் இருக்குது. ஸ்டெபிலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். லாங் ரனுக்கு டிவிடெண்ட் கிடைக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம சைக்கிளிக்லையும் போட்டுற முடியாது. கொஞ்சம் நம்ம இதுலேயும் போடணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒருவேளை நீங்கள் அதிகமாக போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணலான்னா, நீங்கள் அது குறைக்கலாம், வேறு ஏதாவது டைவர்சிஃபை பண்ணலாம். ஏதாவது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கக்கூடிய சில ஸ்டாக்ஸ் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கும் இல்லையா. அப்போ நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் இப்போ ஒரு 20% ITC வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு 5% தவிர்த்துட்டு மீதி இருக்க 15% எனக்கு ஓகேன்னு சொல்லக்கூடிய ஒரு 4-5 கம்பெனிகளை தேர்வு செய்து அந்த மாதிரியான நல்ல நிறுவனங்களில், கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடிய நிறுவனங்களில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ செல்வா என்ன கேட்டிருக்காருன்னா, ஸ்பீக் அபவுட் த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க.
ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளோட இதில் இருக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இஸ் மோர் தென் இனஃப் ஃபார் த க்ரோத். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் டைவர்சிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, ஸோ இந்த மாதிரி ஃபாரின் மார்க்கெட்டிங் கூட அப்ரோச் பண்ணுவீங்க. நம்மளுடைய பைசா மாஸ்டர் சேனலில் யூஎஸ் ஸ்டாக்ஸை பற்றி பேச சொல்லியிருக்கிறதுனால வரக்கூடிய காலங்களில் சனிக்கிழமை நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு நாள் ஒதுக்கி ஃபாரின் மார்க்கெட்டில் எந்தெந்த ஸ்டாக்ஸை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம், அது சரியான ப்ரைஸாங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கான முக்கியமான விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. கம்யூனிட்டி மெம்பர்ஷிப் வந்து கிட்டத்தட்ட 800+ போயாச்சு. நான் சொல்லியிருக்கேன் 1000 போனதுக்கப்புறம் ப்ரைஸு இன்க்ரீஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி 25% இன்க்ரீஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணுறவங்க ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் ஜாயின் பண்ணிங்க. வேணும்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட் கேளுங்க. என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுங்கள், முடிச்சு தரேன். ஓகேங்களா? ரைட். நான் எப்பவுமே சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறதை விட இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுக்கலாம், அவங்க வாழ்க்கையில் சூப்பராக வருவாங்க. எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.